ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த எஸ்டிஎம் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் நடவு தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் குட்டி நாய்ங்க. இது பாருங்கள், போட்டு வச்சேன். ஜூன் மந்த்து போட்டேங்க. ஜூன் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு போட்டு வச்சிட்டேன். நல்லாவே ஓரளவுக்கு படர்ந்து வந்துடுச்சு. சரி, தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டு வச்சுட்டேங்க. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கு. இந்த இடத்துல தாங்க இதை எடுத்து நட போகிறேன். இப்போ வந்து ஆடி மாதம் நடவு மஞ்சள் தாங்க நட்டு வைக்கிறேன். என்னன்னா மழை வந்துருச்சு, அப்போ மழை தூறிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். மண்ணும் நல்லா வந்துட்டு நான் ஏற்கனவே சாம்பல்லாம் போட்டு மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, மண்ணை எப்படி ரெடி பண்ணேன்னா, அது ஃபுல்லாகவே கிளறி விட்டுட்டு மண் இறுக்கி இருக்கும், அதெல்லாம் உடச்சி கிளறி எடுத்து விட்டுட்டு அது மேலே சாம்பல் ஒரு 2-3 டைம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கு மேலே இந்த இலத்தலை தாங்க போட்டிருந்தேன். அதே நல்லா மக்கி உரமாக இருக்குது. மழை வரவும் சரி அப்படின்னு எடுத்து நட்டு வைக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு அந்த அளவுக்கு போகலை, அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி கம்பி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு அடுத்ததில் காட்டுறேன் பாருங்கள். மண் தாங்க, வெறும் மண் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். கொக்கோபீட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போட கிடையாது. இது பார்த்திங்களா எப்படி வந்துருச்சுன்னு. என்ன ரீசன்னா, நல்லா வேர் பிடிச்சி அந்த மண் ஃபுல்லாக வேர் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்தோம்னா உடனே வந்துடும். அப்படி இல்லை, வேர் பிடிக்கல, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோம்னா வராது, செடி கட்டாயிரும். பார்த்து எடுங்க. நீங்கள் வந்து கொக்கோபீட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் வெறும் மண் தான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா வேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அடிமண் ஃபுல்லாக வேர் தான். அதனால் நம்ம எடுத்த உடனே ஈஸியாக லட்டு மாதிரி அழகாக வந்துருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாத்தையுமே வந்து இப்போ ட்ரேலேருந்து எடுத்து கீழே வச்சிடலாங்க. வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செடி எடுத்து நட்டு வைக்கப்போ. எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. செடி பாருங்கள் எப்படியும் ஒரு 2 அடி உயரத்தில் வளர்ந்துருக்கு, நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த டைமில் நம்மளாம் எடுத்து நட்டு வச்சிடலாம். நல்லாவே வேர் இறங்கியிருக்குங்க. நான் கூட ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நர்சரி ட்ரேயில் அதுவும் மஞ்சள் போடுறோம், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் பதட்டத்திலே தான் போட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. சும்மா வந்துட்டு நம்ம வெறும் வேறு பாட்டில் போட்டால் கூட இந்த அளவுக்கு எனக்கு வருமானு தெரியலை. ஆனால் பட் இதில் நல்லாவே வந்து தழைஞ்சி வந்திருக்கு. வேர் நல்லா பிடிச்சி வந்திருக்குங்க. இப்போ நெட்டு வச்சிடலாங்க. எல்லாம் குழி பறித்து வச்சிட்டோம். ஒவ்வொன்றா வந்து இதில் அப்படியே வச்சுருங்க. அந்த மண்ணை உடச்சி விட்டெல்லாம் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா செடி காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வேர் வந்து எல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் அது பிடிச்சி வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே செடி வேறு காஞ்சாலும் காஞ்சிரும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணில் இருக்க வேர் அந்த மண்ணும் அப்படியே இருக்கும். அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம மண்ணுக்கு வேர் வந்துட்டு படர்ந்து வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெட்டு வச்சாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் குழி எடுத்து மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். இனி ஒவ்வொன்றா அப்படியே வந்துட்டு மூடி வச்சிடலாங்க. பார்த்திங்களா எவ்வளோ இலத்தலை கிடக்குன்னு. மரத்தோட இலத்தலை தாங்க போட்டு வச்சுருக்கேன். நான் வேறு எதுவும் உரம்னு கொடுக்கறதில்ல, அதுவே சரியாக இருக்குது. அப்படி மீறி நான் ஏதாவது கொடுத்தேன்னா சாம்பல் தாங்க கொடுப்பேன், வேறு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். சாம்பல் வந்து பூச்சி வராது, புழு வைக்காது, அதுக்காக சாம்பல் கொடுப்பேன். சாம்பல் சத்தும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மண்ணுக்கு நல்லா தழைஞ்சு வருங்க செடியெல்லாம். இங்கே பாருங்கள், நெட்டு வச்சாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஒரு அடி கேப்பில் நெட்டு வைக்கணும். அந்த மாதிரி பார்த்து நெட்டு வச்சுக்கோங்க. நெருக்கமாக நெட்டு வச்சிங்கன்னா மஞ்சள் அந்த அளவுக்கு இறங்காதுங்க. அதனால் நல்லா ஒரு அடி கேப்பில் விட்டு மஞ்சள் ஃபுல்லாக நெட்டு வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் வந்து நம்ம செடியில் எடுத்த விதை மஞ்சள் தான் போட்டிருந்தேன். அதோடய வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஏற்கனவே கார சட்டியில் போட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நர்சரி ட்ரேவோட அளவுக்கு இது கிடையாது. கொஞ்சம் சுருங்கி அந்த மாதிரி தான் தலை இருக்குது. ஆனால் அதில் நல்லா வந்துட்டு வந்திருந்தது. இது வந்து வேர் ஃபுல்லாக படர்ந்துருச்சுங்க. மண் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வேர் வந்து ரொம்ப எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிச்சு. அதனால் அந்த அளவுக்கு செடி நல்லா இல்லை. பட் கீழே எடுத்து வச்சா நம்ம அது படர்ந்துக்கும் சரியாக போயிடும், தனித்தனியாக எடுத்து வைக்கப்போ. அதனால் ஃபஸ்ட்டு இதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா வேர் இப்படி எடுத்தது இல்லாமல் வேர் நிறைய கட்டாயிருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் கட்டாயிருக்கு மண்ணுக்குள்ளே. இது நர்சரி ட்ரேயில் தனித்தனியாக ஒவ்வொரு செடிக்கும் இருந்ததுனால அந்தந்த வேர் மட்டும் போய் நல்லா வந்து செடி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து
ஒன்றும் இல்லை, வேப்பந்தழை மட்டும்தான் போட்டிருக்கேன். இதையுமே எல்லாமே நெட்டு வச்சிடலாங்க. சேம் தாங்க, கொஞ்சமாக குழி பறிச்சிட்டு இதை அப்படியே போட்டு நல்லா மூடி வச்சிடணும். அதுக்குன்னு போட்டு ரொம்ப அழுத்தாதீங்க, செடி கொஞ்சம் மண் லூஸாக இருக்கணும் மஞ்சள் செடி பொறுத்த அளவுக்கு. அதனால் ஓரளவுக்கு அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு நான் அந்த மூடாக்கு அப்படியே வந்துட்டு மேலே ஃபுல்லாகவே போட்டு விட போகிறேன். ஏன்னா மேல் மண் காயாமல் இருக்கும், அதனால அடிமண் நல்லா ஈரம் இருக்கும், செடி பிடிச்சி நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, மஞ்சள் நடவு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.